ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 10ஆம் இடம். மகத்தான ராசி, உழைக்கின்ற ராசி, உழைப்பாளர்கள் ராசி, உழைத்து கொண்டே இருக்கின்ற ராசி, எப்பாடுபட்டாலும் பிற்பாடு கடாத ராசி. உத்தியோகம், தொழில், வியாபாரம் மூணுமே கண்ணு மாதிரி இவங்களுக்கு. சரியா? கர்மமே கண்ணானார் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வியாபாரம், தொழில், உத்தியோகம் மூணுலுமே ரொம்ப இதாக இருப்பாங்க, கண்ணு கருத்தமாக இருப்பாங்க. இப்போ மகர ராசிக்கு சிறப்பாக இருக்குது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சனி பகவான், புதன் நல்ல நிலைமைக்கு வராங்க. சனி பகவான் சுபத்துவம் அடைகிறாரு. புதனும் நல்ல பலங்களை கொடுக்குறாரு. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ராசியை பற்றி பல தகவல்களை சொல்கிறேன், யோக பலன்களை சொல்கிறேன், சில பரிகாரங்களை சொல்கிறேன், வழிபாடு முறைகளை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ஏற்கனவே போன வீடியோவில் அம்பானி யோகத்தை பற்றி பேசியிருந்தேன். அந்த யோகம் இருக்குது. சரியா? நேரில் ராசிக்கு சூரியன், புதன், குரு, செவ்வாயால் அந்த யோகமும் அமையுது. வருகிற 16ஆம் தேதி 16/9/2025 ஆவணி 31 செவ்வாய்க்கிழமை சுக்கிர பூஜை பண்ணிடுங்க. 8 to 9. அந்த தகவலை நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவை லிங்க் பண்ணுறேன். அந்த பூஜையை மறந்துடாதீங்க. அதுக்கு வீர கணபதி படம், மகாலட்சுமி படம், குபேர படம், சரியா? அந்த 3 படத்தையும் வச்சு கும்பிடணும். மகர ராசிக்கு வீர கணபதி வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நேரில் இது அனுபவ ரீதியாக நான் உணர்ந்திருக்கேன். நிறைய நேரில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வீர கணபதி படம் வேணும்னா கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். இதிலக்கெல்லாம் யாரும் நிறைய பேர் கேட்டாங்க, சார் அதுக்கு பணம் எது வாங்குறீங்களான்னு. அதெல்லாம் வாங்கலை. சாஃப்ட் காப்பி தான் அனுப்புகிறோம். வாட்ஸ்அப்பில் 8807457629 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் எந்த ஃபோட்டோஸ், எந்த இமேஜ் அனுப்புகிறேன்னு சொல்லணும், அதை அனுப்புவேன். விநாயகர் படம், குபேர படம், மகாலட்சுமி படம். இதில் குபேர படம், மகாலட்சுமி படம் சேர்ந்தே இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் 2 பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். லேமினேட் பண்ணி வீட்டில் கும்பிடுங்க. அது மகர ராசிக்கு எப்போயுமே ஒரு வளத்தை கொடுக்கும். சரியா? ஏன்னா விநாயகர் ரொம்ப முக்கியமான கிரகம், ராகு கேதுவுக்குள்ள கிரகம். ஏன்னா ராகு இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்த பயிற்சி ராசிக்கு வந்துடுவார். ஸோ இந்த 3 வருஷத்துக்கு நீங்கள் விநாயகர் பெருமானை கம்பல்சரி கும்பிட்டு தான் ஆகணும். கேதுவும் 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்போ 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். இன்னும் உங்களுக்கு 2028 வரைக்கும், சரியா? 2028 வரைக்கும் ராகு கேதுவுடைய பிடியில் தான் உங்கள் ராசி இருக்கும். அப்படி பார்க்கும்போது விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும். வீர கணபதி, வெற்றி கணபதி, மகர ராசிக்கு வீரத்தையும் வெற்றியும் கொடுப்பாரு. அந்த வீர கணபதியை வழிபாடு பண்ணுங்கள். ஓகே நேர்களே, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஏன்னா முன்னாடியே நான் சொல்லிடுறேன் நான். ஏன்னா நிறைய பேர் ஃபுல்லாக கேட்க மாட்டாங்க. அதனால் அந்த முக்கியமான விஷயத்தை முன்னாடி சொல்லிட்டேன். ஏன்னா வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, ரெமெடி இறை வழிபாடு தான். நீங்கள் எப்படி நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை கேட்குறீங்களோ அதே நம்பிக்கையுடன் இறைவனை நினச்சி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இது 100க்கு 100 உண்மை, சத்தியம், படி சத்தியம். அந்த 18ஆம் படி கற்பனசாமி மேலே சத்தியம் பட்டு சொல்கிறேன். இது கண்டிப்பாக நடக்கும். கற்பனசாமி, ஆமாம் சார், ரொம்ப முக்கியம் சார் இப்போதைக்கு. ஏன்னா ராசிநாதன் ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் ராசியை நோக்கி இருக்கிறாரு. கற்பனசாமி வழிபாடு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் மகர ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன். பலனை சொல்லிட்டு இடையில சில காரியங்கள், சில பரிகாரங்கள், சில வழிபாடுகள் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷன்கள் வரும். அதுபோல் லிங்கில் கொடுத்த வீடியோவும் பாருங்கள். ஓகே சார். மகர ராசி பொதுவாக அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் கிரகங்களோட அதிர்ஷ்டம் இருந்தாலுமே நீங்கள் அதிர்ஷ்டத்தை அந்தளவுக்கு நம்ப மாட்டீங்க. சரியா? அதிர்ஷ்டம் வர்றது வரட்டும், அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இரு அப்படின்னு இருப்பீங்க. மகர ராசி எப்போயுமே தன்னுடைய நிலைப்பாட்டில் கரெக்டாக இருப்பாங்க. உழைப்பு, திறமை, உங்களை நம்பி நீங்கள் இருப்பீங்க. சரியா? மற்றவங்க கொடுக்குறது கொடுக்கட்டும், வர்றது வரட்டும். ஆனால் நான் உழைக்காமல் இருக்க மாட்டேன், சோம்பேறியாக இருக்க மாட்டேன். நான் என் காரியத்தை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பாலும் சரி, திறமையாலும் சரி, முயற்சியாலும் சரி முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையை ஈவனாக வச்சுக்கணும், சீராக வச்சுக்கணும், ட்ராக் பண்ணி வாழணும். சரியா? ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விதமாக கொண்டு போகணும். எதிர்கால திட்டங்கள் உங்கள்கிட்ட நிறையா இருக்கும். அதனால் அதுக்காக மெனக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி வாழுவீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சாதனை நாளாக மாற்றுவீங்க. இன்று 15/9/2025 ஒரு சாதனை பண்ணிங்கன்னா 16/9/2025 சாதனை பண்ணுவீங்க. உங்களால் முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் பின் வாங்குவீங்க. சார் எனக்கு முடியலை, எனக்கு உடல்நலம் முடியல, மற்றவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கல, நான் கரெக்டாக இருக்கேன், நான் என்னோடய வேலைக்கு வந்துட்டு என்னோடய வேலை செய்கிறேன், ஆனால் மற்றவங்களோட ஒத்துழைப்பு இல்லை, கோஆப்ரேஷன் இல்லை, அதனால் அந்த வேலை பின்னடைவாயிருச்சு, பட்டு நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. இல்லையா? எந்த ஒரு இடத்துலையுமே மகர ராசி நேர்களால் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ஒரு டீமில் இருந்தாலும் சரி, தனியாக வேலை பார்த்தாலும் சரி, ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி, அரசியல் அமைப்பில் இருந்தாலும் சரி, உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்க. கூட இருக்கிறவன் சொதப்புனாலும் அதுக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது. ஏன்னா கூட இருக்கிறவன் சொதப்புனால சில வேலைகள் இதாயிரும். டீம் ஒர்க்கில் அது நடக்கும், தனிப்பட்ட வேலையில் நடக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு டேபிள் ஒர்க் கொடுத்தாச்சு, ஒரு நோட்டு மேனாக கொடுத்துட்டாச்சா நீங்கள் எழுதி முடிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் ஒரு டீமில் வேலை பார்க்குறீங்க, ஒரு 10 பேரை வச்சு வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வேலை வாங்குவீங்க, வேலை பார்ப்பீங்க. ஆனால் கூட இருக்கிற வேலை பார்க்க மாட்டான், அந்த அசைன்மெண்ட்டு தோற்று போயிடும். அப்போ கெட்ட பேர் வரும், அது உங்களுக்கு சேர்த்து வரும்.
அதுக்கு நீங்கள் பொறுப்பாளியாக இருக்க மாட்டீங்க. சரியா, நேரடியாக பொறுப்பாளியாக இருக்க மாட்டீங்க. கூட இருக்கிறவங்க வந்து சொதைப்பிருப்பானுங்க, நல்ல வேலை பார்த்துருக்க மாட்டானுங்க. இப்படி தான் பிரச்சனை வரும் இல்லையா. மகர ராசி நேயர்கள் என்றைக்குமே தன்னோட உழைப்பில் வந்து பின்வாங்கவே மாட்டாங்க. ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாதுன்னு இருப்பீங்க. ஓபி அடிக்க மாட்டீங்க. கொடுத்த வேலையை கரெக்டாக செய்வீங்க. இதெல்லாம் மகர ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து ஜோதிடம், ராசி பலன் இதெல்லாம் நம்பிக்கை இருந்தாலுமே, ராசிக்கல், நம்பிக்கை, நட்சத்திரம், ஜோதிடம், அப்புறம் இதிலெல்லாம் இருந்தாலுமே, இந்த நம்பிக்கை இருந்தாலுமே நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்களை நீங்கள் நம்புவீங்க. சரியா, தன் உதவியே தனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. தன் கையே தனக்கு உதவின்னு சொல்கிற மாதிரி உங்கள் கையை தான் நம்பி இருப்பீங்க. யாருக்கையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் யாராச்சும் ஆதரவு குறை நீட்டினா உடனே நீட்டிடுவீங்க. சரியா நேர்களே, ஆதரவு குறை நீட்டுறதுல உங்களை காட்டிலையும் வேறு ஆள் இருக்க முடியாது. அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பீங்க. நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பீங்க. யாரையும் விட்டு கொடுக்காமல் இருப்பீங்க. உங்களை நம்பிக்கை கூட வரலாம். சரியா, மகர ராசி நேயர்கள் வந்து குடும்பத்தை கட்டி காக்கிறதுல பெரிய கொள்கை வீரனாக இருப்பீங்க. சரியா, குடும்பம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்காக எதை வேணாலும் செய்வீங்க. தன் மனைவி குழந்தைகளுக்காக எப்பாடுபட்டாலும் பிற்பாடு கடமாட்டீங்க. சனி பகவான் உங்கள் கிரகமாக வராரு, அதிபதி கிரகமாக வராரு. ஸோ சனி பகவான் உங்கள் ராசி நாதனாக வர்றதுனால கடின உழைப்பு, பொறுமை, பொறுப்பு இதெல்லாம் உங்களுக்கு கூட பிறந்தவை. இதை வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் மகர ராசியில் பிறந்ததுனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இறைவனால் கொடுக்கப்பட்டவை, கிஃப்ட்டு. அதுபோக வந்து மகர ராசி நேயர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திட்டமிடல், பிளானிங் பண்ணி தான் முன்னேற்றம் பண்ணுவீங்க. தொழில் முதலீடு, குடும்ப நலன் இதெல்லாம் வந்து உங்கள் முயற்சி மிக சிறப்பாக இருக்கும். சனி பகவான் உங்களை ஆள்றதுனால பதவி உயர்வு, வேலை பார்க்குற இடத்துல ஒரு இணக்கம், இன்க்ரிமெண்ட்டு, போனஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதாவது எப்படின்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கிடைக்கும். பிறர் 1000 பேர் 1000 சிபாரிசு பண்ணாலும் சரி, உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு முத்திரை இருக்கும். உங்கள் இம்ப்ரெஷனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க காப்பாற்றும். சரியா, மற்றவங்க எல்லாருமே உங்களை கை கழுவிட்டாலுமே உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு கை கழுவாது. நீங்கள் நம்பிக்கையில் ரொம்ப கரெக்டாக இருப்பீங்க. கடைசி வரைக்கும் போராட்டி தான் இருப்பீங்க. ஸோ மகர ராசி நேயர்கள் வந்து உழைப்பின் சின்னமாக இருக்கிறீங்க, உழைப்பின் சின்னமாக இருக்கிறீங்க. ஒரு அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், அணுகுமுறை, உறுதியான முடிவு, எந்த சவாலையும் சமாளிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூட பிறந்தவை. ஸோ வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி பலன் கிடைக்கும் நேயர்களே. அந்த வெற்றி பலனை கொடுக்கறதுக்கு இப்போ கிரக நிலைகள் நல்லா இருக்குது. இவ்வளோ நேரம் சொன்னது மகர ராசியை பற்றி ஒரு தனித்தன்மையை சொன்னேன். அதிர்ஷ்டம், யோகம், ராசி பலன், ஜாதக பலன், தசாபுத்தி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் வந்து மகர ராசி நேயர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். சாய்ந்து போக மாட்டீங்க. சரியா, எப்படினாலும் எதிர்ச்சிடுவீங்க. பூத்து குழுங்குற உதய சூரியனாக பூத்து வந்துடுவீங்க. சரியா நேர்களே, சாயந்தரம் காரில் நீக்கி கதிரவன் வர்ற மாதிரி எப்பயுமே ஒரு பிரகாசமாக, சூரிய பிரகாசமாக ஒளியை கொடுக்குற ஒரு ராசி வந்து மகர ராசி. சரி சார், இப்போ மகர ராசிக்கு எப்படி சார் இருக்குது? புதன் நல்ல நிலைமையில் வராருங்க. சரியா, புதன் வந்து நல்ல நிலைமையில் வராரு. புதன் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல பத்திர யோகம். 12 வருஷம் கழித்து இந்த பத்திர யோகம் வருது. 12 யோகம் கழித்து வர யோகம் வந்து ரொம்ப ஒரு புனிதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா குருவுக்கு வந்து கேந்திரமாக வராரு. பொதுவாக குருவுக்கு வந்து ஆப்போசிட் வீடு தான் புதன். குரு கொடுக்காத பலனை புதன் கொடுப்பார் மகர ராசிக்கு. ஏன்னா குரு வந்து மகர ராசி, மகர லக்கணம். பொதுவாக மகர ராசியில் மகர லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் குரு அந்த அளவுக்கு பெருசாக கொடுக்க மாட்டார். ஆனால் குரு கொடுக்காத புதன் கொடுப்பார். ஏன்னா குருவுக்கு வந்து எதிர் வீட்டுக்காரகன். அதனால் புதன் வந்து இப்போ குருக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. அதுபோக குருவும் புதன் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு காம்பினேஷன். புதன் வந்து குரு கொடுக்காரத கொடுப்பாரு. நல்லா இருக்குங்க. இந்த காலகட்டம் வந்து நல்லா இருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பேரு, புகழ், அந்தஸ்து கிடைக்கும். பத்திர யோகம் 9ஆம் இடத்துல பாக்கியலட்சுமி ஸ்தானத்தில் புதன் வராரு. புதன் வந்து பெருமாளுடைய அம்சம். ஸோ லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லிக்கலாம். அடுத்து வந்து சூரியனும் வருவார். புதாதித்ய யோகம். சூரியன் அட்டமாதிபதியாக இருந்தாலுமே புதன் வீட்டில் போய் அவர் ஓரளவு நல்ல நிலைமைக்கு இருப்பார். சரியா, தான் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருப்பார். அதனால் தூரதேச அமைப்பில் உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும். எதிர்பாராத பண வரவு இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில யோகம் கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்தாரு. அப்பா வழியில் சில பிரச்சனைகள் கொடுத்தாரு. உங்களுடைய காரியத்தில் தடங்கள் இருந்துச்சு. குறிப்பாக கலை சம்மந்தப்பட்டவங்க, இயலிசை, நாடகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. சகோதர வழியில் சில முட்டல் முழங்கள்லாம் இருந்தது. ஏன்னா செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தார். தாய் வீட்டில் சில தாய் கூட பிரச்சனை, தாய்க்கு முடியாமல் இருந்தது. வண்டி வாகனத்தில் பிரச்சனை, வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இவ்வளோ நாள் வாங்க முடியாமல் இருந்துச்சு. இனிமேல் செப்டம்பர் 15க்கு பின்னாடி அதெல்லாம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இருக்கும். செப்டம்பர் 15க்கு பின்னாடி செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஏன்னா இப்போ அவர் புதன் வீட்டில் தான் இருக்கிறாரு. இன்னும் ஒரு செப்டம்பர் 15 இன்றைக்கி தான் பார்த்தீங்களா, சிறப்பாக இருக்குது. நான் செப்டம்பர் 15 மறந்துட்டேன். இன்றைக்கி தான் செப்டம்பர் 15. இன்றைக்கி செவ்வாய் வந்து உங்கள் ராசி 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். திக்பலம் பெறுவார். சூப்பர். இதுதான் மகர ராசி. மகர ராசி நல்லா இருக்குங்க. அற்புதமான அமைப்பாக இருக்குது. சரியா, நான் பாருங்கள் இன்றைக்கி டேட்டை கூட மறந்துட்டேன் நான். எனக்கு அந்த அளவுக்கு வேலை இறைவன் வரலால். ஏன்னா நிறைய பேர்கள் வந்து இந்த ஃபோட்டோ கேட்டுட்டு இருக்காங்க என்கிட்ட. இந்த ஒவ்வொரு ராசிக்குமே வந்து விநாயகர் படம், ஆஞ்சநேயர் படம், சுலோகம் எல்லாம் கேட்டுட்டு தாங்க. காலையிலேருந்து அனுப்பிட்டே இருந்தேன். அந்த வேலை பெரிய வேலையாக இருந்தது எனக்கு. அதனால் இறைவன் எனக்கு வந்து இது கொஞ்சம் மறந்துருச்சு. இன்றைக்கி தான் 15ஆம் தேதி. சரியா, ஆமாம். இன்றைக்கி செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. தசம அங்காரனை போகிறது மிகச்சிறப்பு தான். நல்லா இருக்குங்க. சரியா, நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம். செவ்வாய், புதன், குரு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ராசிக்கு 3, 12 கூடியவன், 4, 10, 4, 11 கூடியவன்,
5 9 கூடியவன் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சரியா? 5 9 வராது, 6 9 தான். ஏன்னா புதன் 6ஆம் இடத்துக்குடையவன் தான். மிதுனம் கன்னி 6 9 கூடியவன் நல்லா இருக்குது. சரியா நேர்களே? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்கிறது. இப்போ வந்து புதன் வந்து ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல 10 யோகம் 12 வருஷத்துக்குள்ளே வருது அப்படின்னு சொன்னேன். 12 வருஷம் என்ன சார் அப்படின்னா, குரு பயிற்சி வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மிதுனத்துக்கு வருவார். இப்போ மிதுனத்துக்கு வந்து அவர் புதன் கேந்திரமாக இருக்கிறாரு. ஸோ புதன் வீட்டில் குரு இருக்கிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அமைப்பு நடக்கும். புதனும் கேந்திரமும் தங்கள் சொந்த வீட்டுக்கு வராங்க. இப்போ புதனும் வந்து குரு வீட்டை பார்க்குறாரு, குருவும் புதன் வீட்டில் பார்க்குறாரு. இந்த பார்வை பரிவர்த்தனை. புதன் வந்து மீனத்தை பார்ப்பார், குரு வந்து தனுசுவை பார்ப்பார். ஸோ தனுசு உங்களுக்கு 12, மீனம் வந்து உங்களுக்கு 3. 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை பார்ப்பார். சிறப்பாக இருக்கும். சனி பகவான் இப்போ 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து பிடியில் வராரு. ராகு பிடிக்கு இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து சனி பகவானுக்கு புதன் பார்வை, ராகுக்கு குரு பார்வை, 2ஆம் இடம் வளப்படுது. குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் தீரும். குடும்பத்தில் காசு இல்லை பிரச்சனை, குடும்பத்தை ஃபேஸ் பண்ண முடியல, குடும்ப பிரச்சனையால் ரொம்ப சங்கடப்படுறேன் சார், அதனால் பழக்க வழக்கம் கெட்டு போச்சு, குடும்பத்தில் ஒருத்தர் புரிய மாட்டேங்கிறாங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குது சொல்கிறவங்களுக்குலாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸன் ஆகும். சரியா? ராகு சுபத்துவம் ஆவார். குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். குறிப்பாக ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள், +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். தடங்களின்றி படிப்பீங்க. அதுபோல் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் ஆகும். 2ஆம் இடத்துல இருந்த ராகு என்ன சார் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தார் அப்படி பார்த்தோம்னா, ராகு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரியா? பேச்சில் ஒரு நிதானம் இருக்காது. முன்ன பின்ன பேசிகிட்டு இருப்பீங்க. உங்கள் பேச்சு மற்றவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்கலாம். உங்கள் பேச்சு மற்றவங்களுக்கு ஒரு விரக்தியை கொடுத்துருக்கலாம். சரியா? உங்கள் பேச்சால் மற்றவங்க சங்கடப்பட்டிருக்கலாம். இனிமேல் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க. உங்கள் பேச்சு நிறையும். ஏழை சூழ் அம்பலத்துக்கு வரும். அதுபோக பொதுவாக கையில் காசு பணம் பொருளாதார வகையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும். சில பேருக்கு நினைத்த நேரத்துக்கு காசு பணம் கையில் ரொட்டேஷனுக்கு வந்திருக்காது. இனிமேல் பணம் வரும். உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துல குருவும் ஓரளவு நல்ல நிலைமைக்கு வராரு. சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு. அவரும் வந்து அடுத்து வருகின்ற அது எல்லா டேட்டையும் சொல்லணும் ஒரே நேரத்தில். 31 குரு, ஆமாம், குரு வந்து இப்போ வந்து சுபவர்க்கு எடுத்துருக்கிறாருங்க. 10/11/2025 வரைக்கும் நல்ல பலன் கொடுப்பாரு. சரியா? சனிக்கு நிகராக கொடுப்பாரு. சனி பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு கேந்திரமாக இருக்கிறதுனால சனியை மீறி நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரியா? 10/11/2025 வரைக்கும் குரு நல்ல பலன்கள் கொடுப்பார், வக்ரமார வரைக்கும். சரி, குருவை பற்றி அப்புறம் வரேன் நான். இப்போ ராகு 2ஆம் இடத்துல சுபத்துவம் வராரு. ஏன்னா ராகு தான் மெயின். உங்கள் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சரியா? தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் இருக்கிறார், வருமான ஸ்தானத்தில் இருக்கிறாரு. வருமானம் நல்லபடியாக வரும். சேமிப்பு இருக்கும். பேங்கில் போடுங்க, கண்டிப்பாக பணம் வரும். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கிடைக்கும். சில பேர் கோடிக்கணக்கில் கிடைக்கும். எக்ஸஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேங்கில் போடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக அந்நியர்கள், வெளிநாட்டு அந்நியர்கள் என்ன வெளியாள்கள், சரியா? உறவினர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, அந்நியர்களால் உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க, முஸ்லீம் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த வேலை நல்லபடியாக போகும். அங்கிருந்து வருகின்ற பணம் நல்லபடியாக இருக்கும். வருமானம் அதிகம் இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். வாக்கு சாதுரியம் இருக்கும். நல்லா பேசி பழிப்பீங்க. பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும். பின்னணி பாடகர், டப்பிங் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், டீச்சர் வேலை பார்க்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, யூடியூப்பில் பேசுகிறவங்க, இப்படி நிறையா இருக்குது. பேச்சு மூலதனமாக போட்டு செய்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். கோபமான பேச்சே இருக்காது. சரியா? பேச்சில் ஒரு இங்கீதம் இருக்கும், இனிதம் இருக்கும். இனிப்பாக பேசுவீங்க. இவ்வளோ நாளாக கொஞ்சம் தாட் போட்டு தக்கடின்னு இருந்தீங்க. ஏன்னா ராகுவும் சனியும் சேர்ந்து 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருந்ததுனால பேச்சில் ஒரு இது இருந்தது. என்ன இருந்தது அது பேர்? பேச்சில் ஒரு கோபம் இருந்தது. பேச்சில் ஒரு வேகம் இருந்தது. இனிமேல் அந்த வேகமெல்லாம் குறைஞ்சி விவேகமாயிரும். குடும்பத்தில் வெளி நபர்களோட தலையீடு இருந்தது. உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் உள்ளே வந்து தலையிட்டு அவன் ஜவரத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனானுங்க. அதை கட்டிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை மதிக்காமல் இருந்தாங்க. கான்ட்ரவர்சன் இருந்தது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருந்தது. எல்லாமே இனிமேல் சரியாயிரும். குடும்பத்தில் சச்சரவுலாம் ஓரளவு சரிபட்டப்படும். ஆள் நல்லா இருப்பீங்க. உங்கள் பார்வையில் ஒரு கருணை இருக்கும், தீட்சணியம் இருக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் தீர்ந்து வரும். பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய செலவு இருந்தது. ஏன்னா சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல ராகு சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் செலவு இருந்துச்சு. பிள்ளைகளுக்காக நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தீங்க. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். சரியா? செலவுகளும் குறையும். கூடுதலாக வந்து மற்றவங்களுடைய பணம் வரும். பிறர் தனம் சேரும். பிறர் தனம்னா என்ன? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் தாத்தா பணமோ, உங்கள் பாட்டி பணமோ, இல்லைனா உங்கள் தாய்மாமன் பணமோ, உங்கள் சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் வயதானவர்கள், அவங்களோட சொத்து பத்து, நகை நட்டு, பணம், இடம், மனை, வீடு ஏதோ ஒன்று கிடைக்கும். அவங்க விருப்பப்பட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கள் காலம் முடிஞ்சு போச்சுப்பா, நீ பார்த்துக்கோ, அந்த இடத்த நீ உண்மையாக வச்சுக்கோ, அந்த இடத்துல வீடு கட்டிக்கோ. இல்லைனா சில குடும்பத்தில் பாட்டிலாம் இருக்காங்கள்ல, வயசாயிரும், பாட்டிக்கு 80 வயசு ஆயிரும். அது எப்படி ஒரு 20 பவுன் நகை வச்சுருக்கோம். அந்த காலத்து நகை சேர்த்து வச்சுருப்பாங்க, விற்க மாட்டாங்க. அந்த காலத்து ஆளுகள்லாம் நகையை விற்க மாட்டாங்க. சரியா? காது, மூக்கு, தொண்டை, காதில் போட்டது, மூக்கில் போட்டது, தோடு, மூக்குத்தி, பாம்படம், செயின், இப்படிலாம் பழைய பாட்டிகளை நிறைய வச்சுருக்குங்க. அந்த காலத்து தங்கமெல்லாம் நல்லா இருக்கும்.
சரியா, சுத்தமான தங்கமாக இருக்கும். இப்பயும் சுத்தமான தங்கம் தான், இருந்தாலும் அவங்க நல்லா அதை பாதுகாப்பு வச்சுருப்பாங்க, பெட்டியில் போட்டு பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க, மகர ராசி பெண்களுக்கு கொடுப்பாங்க. இந்தாம்மா தாயி பேத்தியா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு பாட்டி நவமாக கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி பிறர் தனம் சேரும். தனம்னா என்ன? பணம் தான். அது இப்போ பணமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், இடமாகவும் இருக்கலாம், மனையாக இருக்கலாம், வீடாக கூட இருக்கலாம். இல்லைன்னா யாரோ ஒரு காரை கூட கொடுப்பாங்க, பழைய அம்பாசிடர் காரை கூட வச்சுக்கோப்பா அப்படிம்பாங்க. உங்கள் வீட்டில் சொந்தக்கார மாமாவோ சித்தப்பாவோ ஏதோ ஒரு காரையோ வெஹிக்கிளையோ ஏதோ கொடுப்பாங்க. வாட் எவர் மேபி, எது வேணாலும் இருந்துட்டு போனாலும் ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு வந்து சேரும், அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. வாக்குப்பளிதம் இருக்கும், ஆள் நல்ல ஒரு இதாக இருப்பீங்க, சரியா, ரொம்ப ஸ்மையாக இருப்பீங்க, ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. அரசாங்கத்தோட ஆதரவு சிறப்பாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துக்கு வர புதன் வராரு, திக்பலத்தை ஒட்டி வராரு. புதன் கூட சேர்ந்து புதாதித்ய யோகம் இருக்கிறதுனால அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களை மிக 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 நல்லபடியாக முடியும். ஆள் நல்ல திறமைசாலியாக இருப்பீங்க, சரியா, விழுமுன்னு எழுமுன்னா இருப்பீங்க. விடியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவீங்க, எழுந்ததுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அது எப்படின்னா அந்தளவுக்கு ஒரு வேகத்தில் இருப்பீங்க, ஒரு முடுக்கத்தில் இருப்பீங்க. வேலைகள் நிறையா இருக்கும், கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும். இதை செய்வா அதை செய்வான்னு போட்டு பரட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடம்லாம் சுப தொடர்பில் வருது. 9ஆம் இடத்துக்கு புதன் வந்துட்டார், 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்து குரு பார்வைக்கு குருமங்கள யோகத்தை வந்துட்டார், உங்களை எழுப்பி விட்டுருவார். மகர ராசியில் இனிமேல் யாரும் சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, படாப்பட்டாக இருப்பீங்க. 12 வருஷம் கழிச்சு வருகிற இந்த 10 யோகம் வந்து பலவிதமான யோகத்தை கொடுக்கும். சரியா, நீங்கள் பழைய மாதிரி இருக்க மாட்டீங்க, புதுசாக வர போகிறீங்க, புதுசாக மாற போகிறீங்க. ஒரு புது வாழ்வு வருது உங்களுக்கு. என்ன பழையன கழிதலும் புதியன பூதலும் அப்படின்னு வருது. அம்பானி யோகமும் வருது. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன், அம்பானி யோகம்னு என்ன சார்னா கோடீஸ்வர யோகம், லட்சங்கள். சரியா, 1000 வாங்குறவங்களுக்கு லட்சம், லட்சம் அவங்களுக்கு கோடி கண்டிப்பாக கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் இப்போதைக்கு புதன் நல்லா இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். நான் போன வீடியோவில் சொன்னதான், திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம். அது ரிஷப லக்கணத்துக்கு வந்து புதன் நல்ல பலன்களை கொடுப்பார். ரிஷப லக்கணத்துக்கு 2-5 கூடையவன் வருவார், தன குடும்ப வாக்கு சனாதிபதி, பஞ்சமாதிபதி வருவார். சரியா, அதே மாதிரி மிதுன லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார், கன்னியா லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ மகர ராசியில் ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வாரி வழங்குவார். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், அதிர்ஷ்டம் கூடும், போட்டி பந்தயம் லாட்டிலே நல்ல பண வழக்கம் இருக்கும். ரிஷப லக்கணத்துக்கு. மிதுன லக்கணத்துக்கு வித்தைகள் காட்டுவீங்க, தாய்வழி சிறப்பு இருக்கும், உயரகர வண்டி வாகனம் வாங்கி சேர்ப்பீங்க, விவசாயம் பலிதம் இருக்கும், நல்லபடியாக இருப்பீங்க, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மேற்படுத்தவருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கும், அரசாங்க வெளிச்சத்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, கணவன் மணி உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை நல்ல அமைப்பு கிடைக்கும். ஸோ மகர ராசியில் ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு மாதத்துக்கு நல்லா இருக்கும். அடுத்து 2ஆம் இடத்துக்கு போனாலும் நல்லா தான். புதன் குரு பார்வைக்கு வருவார், சூப்பர். ஸோ புதன் நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. அடுத்து 3ஆம் இடத்துக்கு போனாலுமே ராசிக்கு 11ஆம் இடம் வருவார். அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே குரு பார்வைக்கு வருவார். ஸோ புதன் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அதுபோக வருகிற 14ஆம் தேதி அவர் வந்து உதயம் மாறாரு. இப்போ அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு, சூரியனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி இருக்கிறாரு. வருகிற 14ஆம் தேதி புதன் வந்து அஸ்தமன நிலையில் உதயம் வராரு. சரியா, அருமையான அமைப்பு பார்க்கப்படுகிறது. புதன் உதயம் வந்து சூப்பர். சரியா நேர்களே, ஆமாம், புரட்டாசி 14, ஆமாம், தமிழுக்கு வந்து புரட்டாசி 14, இங்கிலீஷ் டேட் வந்து செப்டம்பர் 30/9/2025 அவர் வந்து மேற்கே உதயமாறாரு. சரியா, மேற்கு திசை இல்லை, அது வந்து வேத ஜோதிடத்தில் லக்கண ரீதியாக மேற்கு பக்கம் உதயமாவார். கிழக்கு அஸ்தமனமாகி மேற்கு உதயமாவார். உடனே நிறைய பேர் கேட்பாங்க, புதனை பார்க்கவே முடியல, எப்படி அவர் உதயமாவார் அப்படி கேட்காதீங்க. இதெல்லாம் ஆத்ம உதயம். சரியா, சில கிரகங்கள் நம்ம பார்க்க முடியாது, சூரியன் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கிரகங்கள்லாம் இருக்குது, அதோடைய செயல்பாடுலாம் இருக்குது, அதை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, அதெல்லாம் ஆத்ம ஒளி. இப்போ நான் பேசுகிற எல்லாமே ஆத்ம பலன்கள் தான், நேரடியாக பார்க்க முடியாது. ஆத்ம பலன்கிறது வேறு. சரியா, அது வந்து ஒரு வைப்ரேஷனில் பிரபஞ்சத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பஞ்சபூதங்கள் எப்படி நம்ம பார்க்க முடியாதோ ஆனால் உணர முடியும், அது மாதிரி ஆத்ம பலத்தை வந்து பார்க்க முடியாத உணர முடியும். அதனால் புதன் மேற்கே உதயமாவார். வருகிற 30/9/2025 சூப்பராக இருக்கும். சரியா நேர்களே, நல்லா இருக்குது. மகர ராசிக்கு ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். தந்தையுடைய அருள் நல்லபடியாக இருக்கும், தந்தையுடைய அணுக்கரம் கிடைக்கும், அப்பா நல்லா இருப்பார், அப்பாவுடைய தேகாரைக்கு நல்லா இருக்கும். புத்திரப்பாக்கி எங்கிறவர்கள் புத்திரப்பாக்கி அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா ஒரு பெருங்குணத்தில் புதன் இருக்கிறாரு. புராண இதிகாசங்கள் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். சரியா, நீங்கள் வந்து ஒரு பண்டிட்டாக இருக்கிறீங்க, தமிழ் பண்டிட்டாக இருக்கிறீங்க, இல்லை ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கிறீங்க, வேத ஜோதிடம், இல்லைனா இதிகாசம், வானசாஸ்திரம், இப்படி அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். விகடகவியாக இருப்பீங்க, குறும்புத்தனம் இருக்கும், வீட்டில் அகடவடமாக பேசிகிட்டு இருப்பீங்க, ஃபன் ஜாலியாக இருப்பீங்க, புகழும் பெருமையும் நல்லபடியாக வரும். சங்கீதம் நல்லாயிருக்கும், இசைக்கலைஞர்கள், இசை வாணர்கள், கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். பரதநாட்டியம், இயல் இசை, நாடகம் சிறப்பாக இருக்கும். எதையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவீங்க, கற்று உணர்கிற சக்தி ஈஸியாக இருக்கும். கலை நல்லாயிருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பவனை பார்க்குறாங்க, சூப்பராக இருக்கும். சரியா, சனி சுபத்துவம் முடிகிறாரு, ராசிக்கு 1-2 கூடியவன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, வித்தியாசம் தெரியுங்க. இன்று முதல் வித்தியாசம் தெரியும், இன்று முதல் நல்லா இருக்கும். சரியா நேர்களே, அந்த 16ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா, சுக்கிர பூஜை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இந்த வீடியோ மூலிமா ஞாபகப்படுத்துகிறேன். 16/9/2025 ஆவணி 31 செவ்வாய்க்கிழமை, ஜஸ்ட்டு நாளைக்கு. சரியா, காலையில் 8 to 9க்குள்ளே அந்த பூஜை பண்ணிடுங்க.
மகாலட்சுமி படத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த மகாலட்சுமி, விநாயகர், வீரகணபதி, அதுபோக அந்த குபேரன் படத்தை வச்சு வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. சிம்பிளாக பண்ணிடுங்க. சரியா? நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை குலவாராய பராபரமே. செஞ்சு முடிச்சுட்டு வேலையை பாருங்கள், கடமையை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துக்கு வராரு, 13ஆம் தேதி வந்துட்டார். 8ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராகுவை பார்த்து சுபத்தப்படுத்துறாரு. சுக்கிரன் தன் பங்குக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பெண்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க, கான்ட்ரவர்ஷன் ஆகாதீங்க. அரசாங்க சம்மந்தப்பட்டத்தில் வேலை பார்க்குற பெண்கள், அரசு வேலையில் இருக்கிற பெண்கள், அரசு மையத்தில் இருக்கிற பெண்கள், அரசு கட்சியில் இருக்கிற பெண்கள் கவனமாக இருக்கணும். மகர ராசியில் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்க தொடர்பு, அரசியல்வாதிகள், அரசு கட்சியில் இருக்கிறவங்க, மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கிறவங்க, மகளிர் பொறுப்பாக இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா கேது இருக்கிறார், சிம்மத்தில் இருக்கிறார். சிம்மம் வந்து அரசு சம்மந்தப்பட்டதான். இருப்பினும் சிம்மாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. பிரச்சனை வரும், ஆனால் அவங்களை பாதிக்காது. ஏதோ அப்படி மேலோட்டமாக வந்துட்டு போகும். ஓகே, இப்போ மற்றபடி பார்த்தோம்னா ஆள் டிசிப்ளினாக இருப்பீங்க. நேரலே மகர ராசி நேயர்கள் ஒழுக்கத்துக்கு பெயர் பெற்றவர்கள். பொதுவாக மகர ராசி எப்பயுமே ஒழுக்கமாக இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க ஒழுக்கம் வந்து மற்றவங்களை பாதிக்காது, அவ்வளோதான். உங்களோட ஒழுக்கம் வந்து மற்றவங்களை பாதிக்காது. ஆனால் உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும். 100% யாரும் யோக்கியன் கிடையாது, 100% யாரும் கிடையாதுங்க. யாரும் ராமனும் கிடையாது. ஆண்களில் ரொம்ப சுத்தமானவன் யாரும் சொல்ல முடியாது. சில பேர் சில நேரங்களில் மனதளவில் சில காரியங்களை நினைப்போம். அதுக்காக எல்லாருமே வந்து கரெக்டாக 100க்கு 100 இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் நீதிக்குட்பட்டு, தர்மத்துக்குட்பட்டு, நியாயத்துக்குட்பட்டு மகர ராசினியர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. மற்ற ராசியை காட்டிலும் மகர ராசினியர்கள் ஒரு நேதியாக இருப்பாங்க. சரியா? நெறி தவறாமல் இருப்பாங்க. சரியா? நெறி தவறாமல் நல்லா இருப்பாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கற்பு நெறிக்கு தவறாமல் இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதில் வந்து மெஜாரிட்டி வந்து மகர ராசி எடுத்துக்கலாம். ஒழுக்கமாக இருப்பீங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக சொல்ல வந்தேன். டிசிப்ளின் இருக்கும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், அவ்வொழுக்கம் உயிரினும் எல்லாம் உழம்பப்படும். அதனால் ஒழுக்கம் தான் எல்லாத்துக்கும் தலை சேர்ந்தது. மகர ராசிக்கு இப்போ வந்து ஒழுக்கம் நல்லா இருக்கும். நல்லபடியாக கொண்டு போங்க. ஸ்மார்ட்டாக இருங்க, பதட்டப்படாதீங்க. நான் சொன்ன வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். சரி, அப்பப்போ சில வழிபாடு சொல்லி அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். நட்பு நல்லா இருக்கும். புதன் 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கலாம். நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலிமா இந்த என்ன சொல்லுவாங்க, டீம் வச்சுருக்கிறவங்க, அசோசியேஷன் வச்சுருக்கிறவங்க, நாடக குழு வச்சுருக்கிறவங்க, இசைக்குழு வச்சுருக்கிறவங்க, ஆடல் பாடல் சங்கீதம், இது மாதிரி சில இதில் ஃப்ரெண்ட்ஸுகளாக சேர்ந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல வழியில் வந்து பணம் வந்து சேரும். சாஸ்திர ஞானம் உண்டு. நல்ல ஓவியமாக இருப்பீங்க. ஆச்சார அனுசாசனம் இருக்கும். டேவிட் ஒர்க் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். கதை, கட்டுரை, கவிதை எழுதுறவங்க நல்லாயிருக்கும். அதுபோக வந்து கணக்கு வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க, கலெக்டர் ஒர்க் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க. அரசாங்கத்தோடைய உதவியும் கிடைக்கும். நல்லா இருக்குது. சரி சார், எல்லாம் சொல்கிற, வேறு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சரியா? சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சனி பகவான் வந்து இப்போ வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து இப்போ நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். ஸோ இந்த காலகட்டத்துக்கு வந்து கற்பனசாமி வழிபாடு வரணும். கற்பனசாமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரியா? 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போவார். 4ஆம் இடத்துக்கு போனாலுமே நீசம் அடைவார். ஸோ 4ஆம் இடத்துல அர்த்தாசிரம சனி இருந்தாலுமே பெரிய கெடுபணங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ 2027 ஜூனுக்கு மேலே தான் அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அங்கே 2030 வரைக்கும் இருப்பார். ஸோ 5 வருஷத்துக்கு மகர ராசி நேரில் யாரும் ஒன்று செய்ய முடியாது. 5ஆம் இடத்துக்கு போனாலுமே கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் அவர் வந்து சுக்கிர வீட்டில் தான் இருக்கிறார். சுக்கிரன் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்பார். சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். சுக்கிரன் வீடு வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கிட்டு ஒரு 2.5 வருஷம், 7.5 வருஷம். அங்கிட்டு மிதுனம் 6ஆம் இடம், அருமையான அமைப்பு. அங்கிட்டு ஒரு 2.5 வருஷம், 10 வருஷம். இன்னும் 10 வருஷத்துக்கு மகர ராசி நேரில் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. சரியா நேரில் மகர ராசி நேரில் இன்னும் அடுத்து 10 வருஷத்துக்கு யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. யாரும் உங்களை நெருங்க முடியாது. 10 வருஷத்துக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன, தாய்க்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல இருக்கும்போது அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் ராசியில் சுக்கிரன் நல்ல நிலைமை இருந்தார்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? நீங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தார்னா அந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவும் 5ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? 7ஆம் இடம், 11ஆம் இடம் லாபம் கொஞ்சம் குறையும். அதே போக வந்து மனைவி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். ஸோ 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே குடும்ப உறவில் சில பிரச்சனைகள் கொடுப்பார் வழியே, தனிப்பட்ட முறையில் உங்களை பாதிக்க மாட்டார். சரியா? உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இன்னும் 10 வருஷத்துக்கு சனி பகவானுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. சரி சார், இப்போ நாங்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, 7 சனியெல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு நவம்பர் 28 வரைக்கும் கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராங்க. சனி பகவான் மட்டும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறாரு. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள். மாதம் ஒரு தடவை கற்பனசாமி கோயிலுக்கு போயிருங்க. செவ்வாய் அல்லது சனிக்கிழமை போங்க. ஏதோ ஒரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 போயிட்டு கற்பனசாமியை கும்பிட்டுட்டு கையில் கருப்பு கயிறு மந்திரிச்சு போட்டுக்கோங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கருப்பு கயிறு மந்திரிச்சு போட்டுக்கோங்க. கற்பனசாமி சுலோகத்தை சொல்லுங்கள்.
சரியா? கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனி நமோ நம. கற்பனசாமி மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நம்ம வீடியோவில் இன்க்ளோஸ் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. 8807457629. அதுபோது மகர ராசிக்குன்னு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறார். அந்த ஆஞ்சநேயர் படத்தை அனுப்பிவிடுறேன். அந்த ஆஞ்சநேயர் படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து சாமி கும்பிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் 3 இமேஜ் அனுப்புகிறேன். 3 இமேஜ் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி சாமி கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நவம்பர் 28 வரைக்கும் உள்ள பிரச்சனைகள் சரியாக போகும். அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து இந்த வழிபாடு தொடர்ந்து செய்யலாம். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்க கற்பனசாமி கும்பிடுறது நல்லது. ஏன்னா கற்பனசாமி வந்து ஐயப்பனோட அவதாரம், ஐயப்பனுக்கு காவல் தெய்வம், அதுபோல் பெருமாளுக்கும் காவல் தெய்வம். ஸோ மகரமே வந்து ஐயப்பனோட அம்சம் தான். சரி, ஹரிஹர புத்திரன், ஆனந்த சித்தன், ஆரியங்காவ் ஐயன், அச்சங்கோயில் அரசு, அநாத ரட்சகன், ஆபத் பாந்தவன், அன்னதான பிரபு, அந்த ஐயப்பனுடைய அவதாரம் தான் சனி பகவான். சனி பகவான் வந்து ஏன்னா ஐயப்பன் தான் ஹரிஹர புத்திரன், சிவனுக்கும் ஹரிக்கும் பிறந்தவன். ஸோ சனி பகவான் வந்து 2 பேருடைய இதையும் பெற்றவர். ஏன்னா சனி அப்படின்னாலே பெருமாளுக்கு பிடித்த நாள் சனிக்கிழமை. அதுபோல் சனி பகவான் ஈஸ்வர பற்றவானவர். அவர் வந்து எப்பயுமே வந்து சிவனையும் ஹரியும் தன் 2 கண்களாக பார்த்தவர். ஸோ 2 பேரோட ஆசீர்வாதத்தை வாங்கினவர் சனீஸ்வர பகவான். அதனால் ஐயப்பனை கும்பிடுறது மிகச்சிறப்பாக இருக்குது. அந்த ஐயப்பனோட அவதாரம் சாஸ்தா, ஐயனார், 12ஆம் படி கற்பனசாமி கும்பிடுறது சிறப்பாக இருக்குது. ஐயப்பனை நம்ம கோயிலுக்கு போனோம். ஐயப்பன் கோயில் ரேராக தான் இருக்கும். சரியா? சில இடத்துல இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கோயிலும் ஐயப்பனுக்கு ஒரு சன்னிதி வச்சுருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஐயப்பன் கோயில் வந்து ஐயப்பனுக்கு தான் போகணும். ஐயப்பன் கோயில் நட திறக்கிறாங்க. சரியா? நேரில் 17ஆம் தேதி நட திறக்கிறாங்க. 17ஆம் தேதி புரட்டாசி மாதம் நட திறக்கிறாங்க. சரியா? புரட்டாசி மாதம் எத்தனாம் தேதி? 1ஆம் தேதி திறக்கிறாங்க. புரட்டாசி 1 நட திறக்கிறாங்க. 17ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஐயப்பன் கோயில் நட திறந்திருக்கும். அதில் 20ஆம் தேதி வந்து அங்கே பம்பையில் வந்து மாநாடு நடக்குது. ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. சரியா? வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஐயப்பன் தரிசனத்துக்கு சபரிமலை போகலாம். ஓகே நேர்களே, அந்த சபரிநாதனுடைய அருளால் இதை நான் சொல்கிறேன். நான் சில நேரத்தில் சில விஷயங்களை சொல்லணும்னு இறைவனுடைய ஆணை நமக்கு இருக்கும். அது எல்லா ராசிக்கும் என்னால் சொல்ல முடியாது. சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு தான் அது கொடுத்து வைக்கப்படும். மகர ராசிக்கு இந்த தகவலை சொல்லணும்னு இந்த ஐயப்பனோட கட்டளை, அதை சொல்லிட்டேன். சரியா? அதனால் நீங்கள் ஐயப்பன் படத்தை வச்சும் கும்பிடலாம். ஐயப்பன் கோயிலுக்கும் போகலாம். ஐயப்பன் படத்தை வீட்டில் வச்சு கும்பிட முடியாது. கற்பனசாமி படத்தையும் கும்பிட முடியாது. ஐயனார் படத்தையும் கும்பிட முடியாது. அதுக்கு வந்து ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடலாம். சரியா நேர்களே? ஆஞ்சநேயர் படம் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான். கற்பனசாமி கோயிலுக்கு போங்க. சரியா? ஐயப்பன் கோயிலுக்கும் போங்க. உங்கள் சாய்ஸ் தான். ஐயப்பன், ஐயனார், கற்பனசாமி, சாஸ்தா, ஆஞ்சநேயர், இந்த 5 பேர்த்தில் யாரை கும்பிட்டாலும் சரி உங்கள் சாய்ஸ் தான். வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தை வச்சும் கும்பிடலாம். கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கணும். சரியா நேர்களே? விருப்பம் இருக்கிறவங்க கும்பிடுங்க. மனசுக்குள்ள சில சிலை கதம் இருந்துச்சுன்னா கும்பிட வேண்டாம். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து ஒரு அவதார புருஷன், ருத்ர அவதாரம், ஏகபத்தினி விரதன், சிரஞ்சீவி. ஸோ ஆஞ்சநேயரை கும்பிடணும்னா இதாக இருக்கணும். ஏன்னா அவர் வந்து திருமண உறவு இல்லாதவர். அவர் சரியா? ராமபக்தன், பிரம்மச்சாரி. சரியா? அதை வார்த்தை தான் வரமாட்டேங்க நமக்கு. பிரம்மச்சாரி. ஆஞ்சநேயர் வந்து சுத்த பிரம்மச்சாரி, பெண்வாடியே இல்லாதவர். அதனால் ஆஞ்சநேயரை கும்பிட்றதுக்கு சில பேர் சங்கடப்படுவாங்க. அப்படி படுறவங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து வெளியே ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வெளியே கோயிலில் கும்பிட்டுக்கலாம். சரியா நேர்களே? அப்போ நான் கொடுத்த விநாயகர் படத்தையும் அந்த சுலோகத்தையும் நீங்கள் கும்பிடுங்க. சரியா? கற்பசாமி சுலோகத்தையும் கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் மந்திரம் நிறையா இருக்குது. ஆஞ்சநேயர் சாலிசா மந்திரம் நிறையா இருக்குது. அதை நெட்டில் பார்த்துக்கோங்க. சரியா நேர்களே? அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா நேரம் ஆகிட்டே இருக்கும். கற்பனசாமி மந்திரத்தை சொன்னேன். அந்த மந்திரம் வேணுங்கிறோம் வாங்கிக்கோங்க. அதுபோக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைங்க. சனிக்கிழமை வைங்க. இது எல்லாருக்கும் தெரியும். நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் வைக்கணும். இப்போ மகாலய பட்சம் நடக்குது. வருகிற அமாவாசை வரைக்கும். வருகிற 21ஆம் தேதி தான் அமாவாசை. சரியா? வருகிற 21ஆம் தேதி அமாவாசை. புரட்டாசி 5ஆம் தேதி அமாவாசை. புரட்டாசி அமாவாசை அன்றைக்கி பிதிர் தர்ப்பணம் இருக்குது. திதி கொடுக்குறவங்க, சிரார்த்தம் பண்ணவங்கலாம் பண்ணலாம். சரியா நேர்களே? இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து காக்காய்க்கு சாப்பாடு வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிதர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இல்லைனா அமாவாசை அன்றைக்கி காக்காய்க்கு சாப்பாடு வைக்கலாம். காக்காவுக்கு என்ன சார் செய்யணும்னா, முக்கியமாக இதை மட்டும் செய்யுங்க. இது செஞ்சிட்டிங்கன்னா யாரும் உங்களை தொட முடியாது. அடுத்த 10 வருஷத்துக்கு யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சனி மகாதிசை நிறைய பேருக்கு நடக்கும். மகர ராசியில் சனி திசை நடக்கும். அவிட்டம், உத்திராடம், திருவோணத்தில் நடந்தவங்களுக்கு சனி மகாதிசை நடக்கும். இல்லைனா ராகதிசையில் சனி புத்தி நடக்கும். கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்கும். மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு குரு திசையில் சனி புத்தி நடக்கும். ரொம்ப வயசானவங்க 60 வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து சனி திசையில் சனி புத்தி நடக்கும். காக்காவுக்கு வந்து பிஸ்கட் கொடுங்க. சரியா? பிஸ்கட்டு, ரொட்டி துண்டு பிஸ்கட்டு, கோதுமையில் செஞ்ச பண்டத்தை கொடுங்க. ஏன்னா கோதுமை வந்து சூரியனுடைய காரகத்துவம். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப சாந்தமடைவார். சரியா? காக்காவுக்கு வந்து பிஸ்கட்டு, ரொட்டி கொடுங்க. தண்ணி வைங்க. தண்ணி எதில் வைக்கணுமோ கொட்டாங்குச்சியில் வைக்கணும். சிரட்டை இருக்குல்ல, தேங்காய் எடுத்த சிரட்டை இருக்குல்ல, அதில் தண்ணியை வச்சு மாடியில் வச்சுருங்க. காக்கா குடிச்சிட்டு போகும், மற்ற பறவைகளும் கொடுக்கும். ஸோ தண்ணியை வந்து நம்ம ஒரு பொது இடத்துல வீட்டில் மாடியில் வச்சுட்டு வந்துட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதை அப்பப்போ மாற்றிக்கோங்க. அதுபோல் வீட்டு மாடியில் காலையில் பொறி போடுங்க.
பொறி போட்டு பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக காக்கா வந்துக்கிட்டே இருக்கும். காக்கான்னு கூப்பிட்டு தினமும் பொடி போட்டிங்கன்னா நீங்கள் போகிற நேரத்துக்கு காக்கா வந்துடும். பொறி வாங்கி வச்சுக்கோங்க. சரியா, ஒரு 2 கைப்பிடி வாங்கி அள்ளி அப்படி மாடியில் போட்டு வந்துட்டிங்கன்னா காக்கா சாப்பிட்டுட்டு போயிடும். இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் ராசியோட அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ சனியும் குருவும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறாங்க. குரு பகவானும் சுபவருக்கு எடுத்திருக்கிறாரு. 3-12 கூடியவனும் உங்கள் ராசி 1-2 கூடியவனும் கேந்திரமாக இருக்கிறனால நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, உங்கள் ராசியில் அப்படி ஆர்டர் படி பார்த்தோம்னா 12, 1, 2, 3. சரியா, தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்கு உரியவர்கள் தங்களுக்குள்ள பரஸ்பர நட்பில் இருக்கனால 12ஆம் இடம் நல்லாயிருக்கும். அயன சயன போகம் நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். எதிர்பாராத பணம் வரும். நல்லா தூங்குவீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். தவம் இருந்தாலும் கிடைக்கிறது என்னது? நிம்மதி இருக்கும். சரியா, வயதானவர்கள் கூட தூக்கம் வரும். தேகாரிக்கு நல்லாயிருக்கும். படுத்த படிக்கையில் இருக்கிறவங்களாம் ஒரு எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. 1ஆம் இடம். சரியா, தேகம் நல்லாயிருக்கும். நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடம் ஏற்கனவே சொல்லிட்டேன். ராகு பகவானை பற்றி சொல்லிட்டேன். ராகு சுபத்துவம் அடையதுனால கையில் காசு பணம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுது. அடுத்து 3ஆம் இடம் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. அக்கம் பக்கத்தில் இணக்கமாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேசுதல், எழுதுதல், பழக்க வழக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். பிறருக்கு ஈஸியாக பழகுவீங்க. உங்களுடைய பழக்க வழக்கம் மக்களுக்கும் ஈஸியாக ஏற்றுக்கொள்ளப்படும். வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்கும். சரியா, உங்களோட இன்வால்மெண்ட் நல்லாயிருக்கும். 3ஆம் இடங்கு தான் நம்மளை வெளிப்படுத்திக்கிறது. நம்ம யாருன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து 3ஆம் இடம் தான். நான் மகர ராசியில் பிறந்தேன். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தேன். என்னோடய பேர் நடராஜன். நான் வந்து படிச்சிருக்கிறேன். சரியா, நான் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன். ஒரு இடத்துல பெரிய வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு வெளியே போகிறதுக்கு வந்து 3ஆம் இடம் தான். அக்கம் பக்கம் என்ன சொல்கிறதுக்கு இன்னொரு பேர் வருமே, இன்ட்ரோடியூஷன், அறிமுகப்படுத்துறதெல்லாம் 3ஆம் இடம் தாங்க. நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஒரு இடத்துக்கு அறிமுகம் ஆகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் 3ஆம் இடம் தான். சில பேர் இன்டர்வியூக்கு போனால் சக்கன்னு ஜெயிச்சிருவாங்க. எந்த ஒரு இன்டர்வியூ போனாலுமே செலக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 3ஆம் இடம் வலுத்திருக்கும். ஆரம்ப கால வெற்றியை கொடுக்குறது அதுதான். இன்டர்வியூங்கிறது என்ன, ஆரம்ப கால ஒரு அசைன்மெண்ட் தானே. அதுக்கு பிறகு அவன் உத்தியோகத்திலையோ வேலை பார்க்குற இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறான் வைக்கிறான், அதெல்லாம் வேறு. ஆனால் அந்த இன்டர்வியூ நடக்கும்போது டக்குன்னு அப்பீர் ஆகி அந்த கொடுக்குறான் பார்த்தீங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் 3ஆம் இடம் தான். அதெல்லாம் இனிமேல் நல்லாயிருக்கும் மகர ராசிக்கு. இது குறிப்பாக 30 வயசு கீழே இருக்கிறவங்க படித்து முடிச்சு வேலை தேடுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரியா, அதனால் 12, 1, 2, 3 இந்த 4 ஆதிபத்தும் நல்லாயிருக்கும் குரு சனி பகவானால். ஸோ காக்காவுக்கு வந்து நான் சொன்ன அந்த ரொட்டி துண்டு பிஸ்கட்டை கொடுங்க. தண்ணி வைங்க. தண்ணி வந்து சந்திரனுடைய அனுக்கிரம். சந்திரன் தண்ணி தான் சந்திரன். சரியா, சந்திரன் தான் தண்ணி. ஸோ தண்ணியை கொடுத்தீங்கன்னா காக்கா நல்லா குடிச்சிட்டு போகும். சனி பகவான் ரொம்ப திருப்தி அடைவார். ஏன்னா காகம் வந்து சனி பகவானுடைய வாகனம். ரைட்டு. அடுத்து வந்து எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க. சனிக்கிழமை போடுங்க. சரியா, சனி அல்லது செவ்வாய்க்கிழமை போடுங்க. மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஒரே இதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா செவ்வாயும் அங்கார பகவானோட அம்சம்தான். சனி பகவானும் செவ்வாயும் வந்து அனுமானுக்கு வேண்டியவர் தான். ஏன்னா அனுமான் அங்கார பகவானோட அம்சம். சனி பகவான், ஆஞ்சநேயர் 3 பேத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. சரியா, வேத ஜோதிடத்தில் தொடர்பு இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமையும் இந்த காரியத்தை நீங்கள் செய்யலாம். செவ்வாய்க்கிழமையும் சாப்பாடு கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமையும் சில காரியங்களை செய்யலாம். ஸோ செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சரியா, அதனால் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை சனி உரையிலும் செய்யலாம், சனிக்கிழமை செவ்வாய் உரையிலும் செய்யலாம். சில காரியங்களை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். ரைட்டு. அந்த காரியங்கள்லாம் என்ன காரியங்கள்னால் நல்ல காரியங்கள் அல்ல, இது மாதிரி காரியங்கள். இந்த பரிகாரம், வழிபாடு, பிரார்த்தனை இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் சனி பகவானுடைய கருணையும் கிடைக்கும், செவ்வாயுடைய கருணையும் கிடைக்கும். செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சம் அடைகிறவர். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. சனி பகவானுக்கு சொந்த வீடு, செவ்வாய்க்கு வந்து கெஸ்ட் ஹவுஸ். சரியா, செவ்வாய் வந்து மகரத்தில் வந்து அப்படியே உட்காந்தாருன்னா சந்தோஷமாக இருப்பார். ஏன்னா அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் மகரம், அவருடைய உல்லாச விடுதி. செவ்வாய்க்கு வந்து மகரம் தான் உச்சம். ஸோ 4, 11 கூட ஆதிபத்திய விசேஷத்தை அப்படியே செய்வார். சுகஸ்தானம், லாபஸ்தானம். சனி பகவான் 1, 2. சரி, அப்போ 1, 2, 4, 11 நல்லா இருக்கணும்னா நீங்கள் இதை செய்யணும். இப்போ இந்த செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வராரு. தசம அங்காரனா வந்துட்டார் இன்னிலேருந்து. ஸோ நீங்கள் 2 நாள் எடுத்துக்கோங்க. செவ்வாய் அல்லது சனிக்கிழமை இந்த காரியங்கள்லாம் பண்ணுங்கள். கற்பனை வழிபாடு பண்ணுங்கள். யாரும் உங்களை எதிர்க்க முடியாது. உங்களை எதிர்த்தவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. யாரும் உங்களை தொட முடியாது, நெருங்க கூட பார்க்க முடியாது. அடுத்த வரைக்கும் 10 வருஷத்துக்கு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் சிறப்பாக எடுத்துக்கோங்க. சில நேரத்தில் நான் பூஜை புனஸ்காரம்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் அப்பப்போ செய்யுங்க. இதை முக்கியமாக எடுத்துக்கோங்க. அதுபோல் காலபைரவர் வழிபாடு சிறப்பாக பண்ணுங்கள். காலபைரவர் வழிபாடு செவ்வாயும் கேட்கும், சனி பகவானுக்கும் சேரும். சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட வழிபாடு வந்து காலபைரவர் வழிபாடு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காலபைரவர் ருத்ரன். சரியா, சிவன் தான் காலபைரவராக இருக்கிறாரு. ஸோ சனி பகவான் செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரம் உங்கள் மகர ராசினியர்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. இவ்வளோ நாளாக சனியும் செவ்வாயும் தொடர்பில் தான் இருந்தாங்க. செவ்வாய் வந்து சனி பகவானை பார்த்துட்டு தான் இருந்தார். சரியா நேர்களே, இனிமேல் அந்த இதெல்லாம் சரியாக போயிடும். செவ்வாய் வந்து இங்கிட்ட வந்துட்டார். ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அடுத்து 11ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார். 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வருவார். அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார். ஸோ 2025 வரைக்கும் அவர் வந்து விருச்சிகத்து வரைக்கும் தான் வருவார். 2026 தான் தனுசுக்கு வராரு. சரி, நான் 2026க்கு அப்புறம் சொல்கிறேன் செவ்வாயை பற்றி. இப்படி ஒன்று ஒன்றா சொல்ல போய்கிட்டே இருக்கும். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா,
எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க. ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புங்க மரம், இந்த எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க. பச்சரிசி மாவு, தூள் சக்கரை, எள்ளு கலந்த தீனி போடுங்க. சரியா நேர்களே? போட்டிங்கன்னா மிக நல்லாயிருக்கும். போடும்போது நமசிவாய நமக சொல்லிட்டு போடுங்க. சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சனி மகாதசை நடக்கிறவங்க, சனி புத்தி நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். ஜனன ஜாத்திர சனி பகவான் கெட்டு போனவங்களும் செய்யலாம். ஜனன ஜாத்திர சனி பகவான் எப்படி சார் கெட்டு போயிருப்பார் அப்படின்னீங்கன்னா, உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடம் 1ஆம் இடத்துல இருப்பார், இல்லைனா 2ஆம் இடத்துல இருப்பார், மகரத்தில் இருப்பார், தனுசில் இருப்பார், இல்லைனா கும்பத்தில் இருப்பார். 7.5 சனியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து 4ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சிருப்பார். நீசம் அடைஞ்சால் கூட பரவாயில்ல, மேசத்தில். அடுத்து 5ஆம் இடத்துல இருந்துட்டு போகலாம். 6ஆம் இடத்துல நல்லது மிதுனத்தில் இருந்தார்னா. 7ஆம் இடத்துல கடகத்தில் இருக்கக்கூடாது. ஸோ கடகத்தில் இருந்தவங்க, தனுசில் இருக்கிறவங்க, மகரத்தில் இருக்கிறவங்க, கும்பத்தில் இருக்கிறவங்க, சிம்பத்தில் இருக்கிறவங்க, இவங்களாம் வந்து இந்த காரியத்தை செய்யணும். சனி பகவான் வந்து 12, 1, 2, 7, 8 சரியா? 7, 8, 9, 10, 11 இருந்துட்டு போகலாம். 9ஆம் இடத்துல இருந்தால் தவப்பனை கெடுப்பார். 10, 11 இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ சனி பகவான் எங்கெங்கே இருக்கக்கூடாதுன்னா 12ஆம் இடம், 1ஆம் இடம், 2ஆம் இடம், அடுத்து வந்து 4ஆம் இடத்துல இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, மேசத்தில் இருந்தாலும் நீச்சம் அடைவார். அடுத்து 5ஆம் இடத்துல இருந்தாலும் தாமத புத்திர பாகத்தை கொடுப்பார், திருமணம் தாமதமாகும். 5ஆம் இடத்துல இருந்தால் ஜாதகம் ஒன்றும் செய்ய மாட்டார், ஒரு முறையை தான் பாதிப்பார், பிள்ளைகள் விஷயத்தில் பாதிப்பார். பிள்ளைகள்லாம் கச்சி பூச்சி கத்திக்கிட்டு இருங்க வீட்டில். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க குழந்தை பிறந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். அது வீட்டில் ஒரே சத்தம் போட்டுட்டு இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கலாம். 7ஆம் இடத்துல இருந்தாலும் தாமத திருமணம், மனைவிகளை நல்லா இருக்காது, இன்டகிரேஷன் நல்லா இருக்காது, ஒரே பிரச்சனையாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு, ஆயில் தீர்க்கும், தூர இடத்துக்கு அனுப்பிடுவார். உள்ளூரில் இருக்க மாட்டான், தூர இடத்துக்கு போய் பழைக்க வேண்டியதான். அடுத்து 9ஆம் இடம் அப்பனுக்கு எடுத்துருவார். சரியா? நேரடியாக அப்பனை பாதிப்பார். ஏன்னா சனி பகவானுக்கும் அப்பனுக்கும் ஆகாது, சூரியனுக்கு ஆகாது. அதனால் 9ஆம் இடம் வந்து பிதிர்ஸ்தானம், நேரடியாக அப்பனை போட்டு தாக்கிடுவார். 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல இருக்கலாம். ஸோ சனி பகவான் வந்து நான் சொன்ன மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த எறும்பு புத்துகள் தீனி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க. சரியா? ராசிக்கு பார்த்துக்கோங்க, அதுபோல் லக்கணத்துக்கும் பார்த்துக்கோங்க. லக்கணத்துக்கு 100%, ராசிக்கு 50%. ஆனால் ராசி தான் மெயின் சனி பகவானை பொறுத்தளவுக்கு. ஏன்னா கோச்சாரத்தில் தான் அவர் கெடு பலன்களை கொடுப்பாரு. சனி பகவானுக்கு மட்டும்தாங்க கோச்சார பலன்கள் நிறைய வரும். சனி பகவானுக்கும் குருவுக்கும் தான் கோச்சார பலன்கள் வந்து அதிகமாக பலன்களை கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் வர்ற கோளுங்கள். கோச்சாரத்தில் வந்து அதிக தாக்கத்தை உண்டாக்குற 2 கிரகங்கள் யாருன்னா, மொதல் வந்து சனி பகவான், அடுத்து வந்து குரு பகவான். அதனால தான் குரு பயிற்சி, சனி பயிற்சிக்குன்னா எல்லாரும் வீடியோ போடுறாங்க, அந்த நேரத்தில் போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரியா? நல்லா பாருங்கள், இந்த குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு ஊரே வீடியோ போடும். அதுக்கடுத்து சனி பகவான் என்ன செய்கிறாரு, குரு என்ன செய்கிறாரு, அவர் எந்த சாரத்தில் இருக்கிறாரு, யார் கூட சேர்றாரு, அவர் நிலைப்பாடு என்ன, கண்டுக்கவே மாட்டாங்க. எந்த சோசியலும் கண்டுக்க மாட்டாங்க. அவன் மற்ற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, மற்ற ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து குரு சுபவருக்கு எடுத்துருக்கிறாரு, புரணபூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரு, அடுத்து 3ஆம் பாதம், அடுத்து 4ஆம் பாதம் வந்தாலும் கடகத்துக்கு வருவார். சரி, அடுத்து வர்க்கோத்தமாவார் 3ஆம் பாதத்துக்கு போகும்போது. ஸோ குரு நிலைப்பாடு நல்லா இருக்குது. அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரம் எடுத்து போகிறார், அதுக்கடுத்து வக்கரம் அடைவார். ஸோ இப்படி குரு நிலைப்பாடு வந்து அதிசாரம் வக்கரம் எடுக்கிறது வந்து மகர ராசிக்கு நல்லதான். சரியா? சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு எப்போல்லாம் வக்கரம் எடுக்கிறாரோ, 6ஆம் இடத்துல வக்கரம் எடுக்கும்போது மகர ராசிக்கு நல்லதான். வக்கரம் எடுக்கும்போது என்ன, 5ஆம் இடத்தை நோக்கி போவார். சரியா? அதிசாரம் எடுக்கும்போது 7ஆம் இடத்தை நோக்கி போவார். ஸோ குரு 5ஆம் இடத்தை நோக்கி போகிறதுக்கும் 7ஆம் இடத்தை நோக்கி போகிறதும் மகர ராசிக்கு நல்லதான். 7ஆம் இடத்துல இருந்தால் ராசியை பார்ப்பார், 5ஆம் இடத்துல இருந்தாலும் ராசியை பார்ப்பார். இதாய ஜோதிடம். சரியா? இதை தான் சொல்லணும். இது யாருமே சொல்கிறது கிடையாது. குரு பேச்சுன்னு வீடியோ போட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் யாரும் குறை சொல்லலை, அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேருக்கு இது தேவைப்படும். இன்றைக்கி வேத ஜோதிடம் தெரிந்தவர்கள், கற்றவர்கள், கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எப்படி போயிட்டுருக்கு எல்லாத்தையும் சொல்லணும். சரியா நேர்களே? திணிக்கக்கூடாது, சொல்லணும். நான் பலன்கள் சொல்லிவிட்டு சில பரிகாரையும் சொல்லிவிட்டு அந்த அமைப்பையும் சொல்லுவேன். அது சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்ல மாட்டேன், அது அடிப்படை சொல்லிட்டு தான் சொல்லுவேன். சில பேருக்கு போர் அடிக்கலாம், என்னடா இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கானேன்னு. இது இவனுக்கு தேவையில்லையே, நமக்கு இவன் எதுக்கு சொல்கிறான்னு. இது சொன்னால் தான் அது பலன். சும்மா மொட்டையாக சொல்லிட்டு போகிறதெல்லாம் பலன் கிடையாது. ரைட் நேர்களே, நான் சொன்ன அந்த வழிபாடு பண்ணுங்கள், சின்ன சின்ன காரியத்தை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அதுபோக நீங்கள் சாப்பிடும்போது தினமும் நல்லெண்ணெய் ஒரு சொட்டு ஊற்றி சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. சார் எனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படி சொல்கிறவங்களாம் ஊற்றாதீங்க, ஒரு சொட்டு ஊற்றி சாப்பிடலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு சொட்டு ஊற்றி சாதத்தில் ஊற்றி சாப்பிடுங்க. அதுபோக ஆண்கள் சனி புதனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பெண்கள் வெள்ளிக்கிழமை குளிங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். அதுபோக அனாதை ஆசிரமத்துக்கு உதவி பண்ணுங்கள், ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். இதுபோக நீங்கள் வந்து வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க, கற்பனசாமி வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த கற்பன் காப்பான், அவரோட மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன். கற்பன் வாரான எங்கள் கற்பசாமி, கார்மேகம் போலல் வாரான கற்பசாமி. கற்பசாமி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தோஷத்தை சரிப்படுத்துவார். சரியா? இப்போதைக்கு ராசிக்கு எந்த தோஷமும் இல்லை, திருஷ்டியும் இல்லை. ராசிக்கு வந்து ராசிநாதனுக்கு செவ்வாய் பறவை இருந்தது, அது இன்னையோட சரியாக போச்சு. சனி ராகு சேர்ந்து தான் கொஞ்சம் பிடியில் இருக்கிறாங்க, கொஞ்சம் திருஷ்டி இருக்குது. சரி, சனி ராகு எனவே நவம்பர் 28 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பின்னாடி ராகு கீழே வந்துடுவார், சனி பகவான் மேலே போயிடுவார். அந்த இது பாண்டிங் வெளியே வந்துடும், பாண்டிங் உடஞ்சிரும். சனி ராகு உள்ள இணைப்பு சரியாக போயிடும். நவம்பர் 28க்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க.
சரியா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆவீங்க, கிளாரிட்டியாக இருப்பீங்க, சுத்தமாக இருப்பீங்க. ஸோ அது வரைக்கும் இந்த கற்பனை வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாட்டர் பேபி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான், உபசன சனத்தில். 4ஆம் இடத்துக்கு போகிறதும் அடுத்து வருகின்ற காலத்தில் நல்லது தான். 5ஆம் இடம் பரவாயில்ல, 6ஆம் இடம் சூப்பர். 7ஆம் இடத்துக்கு வந்தால் தான் கண்டகச்சினி கடகத்துக்கு வரதான். அதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். சரியா 2035க்கு மேலே தான் அது நடக்கும். ஸோ இன்னும் 10 வருஷத்துக்கு மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவானால் பெரிய நஷ்டம் கிடையாது, பெரிய பாதிப்பு கிடையாது. உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. நான் சொன்ன அந்த வழிபாடு பரிகாரத்தை அப்படியே விடாமல் செய்யுங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக செய்யுங்க. அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. மாதத்துக்கு ஒரு 2 நாள், ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு சனிக்கிழமை, அப்படியே சின்ன காரியமாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வராது. எல்லாம் குமுலேட் ஆகிட்டே இருக்கும். சனி பகவான் அதை தான் எதிர்பார்ப்பார். ஏன்னா கர்ம பிள்ளை அவர். கர்மத்துக்குள்ள பிள்ளை சனி பகவான், ஞானத்துக்குள்ள பிள்ளை குரு பகவான். ஸோ கர்மகாரனும் ஞானகாரனும் தங்களுக்குள்ளே இப்போ போட்டு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க, தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறாங்க. சரியா அதனால் ஞானமும் கிடைக்கும், குருவின் மூலிமா ஞானமும் கிடைக்கும், சனி பகவான் மூலியமாக கர்மமும் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் செய்கிற காரியங்கள் நல்ல காரியங்களாக அமைச்சுன்னா பழைய செய்த கர்மம்லாம் கழிஞ்சு போயிடும். ஏற்கனவே செஞ்ச கர்மங்கள், கெட்ட கர்மங்கள், அதனால் இவ்வளோ பாவங்கள்லாம் கழிஞ்சு போயிடும். அதாவது பாவத்தை கழிக்கணும்னா புண்ணியம் தான் செய்யணும். எல்லாமே கர்மம் தான். கெட்ட காரியம் செஞ்சோம்னா பாவம், நல்ல காரியம் செஞ்சோம்னா புண்ணியம். வைரத்தால் அறுக்கிற மாதிரி செஞ்ச காரியம் தீரணும்னா நம்ம இன்னொரு நல்ல காரியம் செய்யணும். உப்பை தின்னோம்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அந்த உப்பே தண்ணியிலேருந்து உருவாகுது. சரியா உப்பு இன்னும் வானத்துலேருந்து விழலை, தண்ணி கடல் நீரை சுட வச்சா தான் உப்பு வருது. ஆனால் அந்த உப்பை தின்னுட்டோம்னா தண்ணியை தான் மறுபடியும் குடிக்கணும். சரியா ஆனால் நல்ல தண்ணியை குடிக்கணும், அதுதான் புண்ணிய காரியங்கிறது. சரியா தப்பான உப்பை சாப்பிட்டுட்டோம்னா நல்ல தண்ணியை நல்ல காரியத்தை பண்ணணும். நல்ல தண்ணி என்கிற நல்ல காரியத்தை பண்ணிட்டோம்னா உப்புலாம் போயிடும். சரியா நல்லபடியாக இருக்கும். சரி நேர்களே, நிறைய உதாரணம்லாம் வேண்டாம், உண்மைகள்லாம் வேண்டாம். சரியா ஏதோ நான் ஃப்ளோவில் சொல்லிட்டு இருக்கிறேன், எழுதி வச்செல்லாம் சொல்லலை. ஏதோ வருது இறைவனர்களால், நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். நல்லா இருக்குது. பத்திர யோகம் சிறப்பாக இருக்குது. புதனும் தன் பங்கு பத்திர யோகத்தை கொடுக்குறாரு. அடுத்து செவ்வாயும் தசமங்காரனாக இருக்கிறாரு. அடுத்தடுத்து போடுறேன். சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடியோவில். சரியா 2ஆம் இடத்தை பார்க்குறது நல்லதான், கையில் காசு பண்ணோம்னா நல்லபடியாக வரும். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். வாழ்த்துக்கள் நேர்களே. அடுத்து 10 வருஷத்துக்கு 2035 வரைக்கும் மகர ராசி யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. நல்லா இருக்குது, நல்ல காரியங்களை பண்ணுங்கள். சரியா என்ன சொல்லுவாங்க, உபயோகமாக இருக்குமோ இல்லையோ உபத்திரம் இல்லாமல் இருந்தாலே போதும், சனி பகவான் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்துடலாம். சரியா அதனால் மகர ராசியில் செவ்வாய் திசை சனி புத்தி, ராகு திசை சனி புத்தி, குரு திசை சனி புத்தி, சனி மகா திசை சனி புத்தி, புதன் திசை சனி புத்தி, கேது திசை சனி புத்தி, இவங்களுக்கெல்லாம் வயசாயிரும். இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமருந்தாக சில காரியங்களை சொல்லியிருக்கேன், அதெல்லாம் செய்யுங்க, நல்ல விடமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.